ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குச்சி வெள்ளிக்கிழங்கு அவிச்சு பார்த்துக்கலாமா? நல்லாவே வர மாட்டேங்குது. எப்படி பண்ணாலும் நரன்னு இருக்குது. மாவு மாதிரியே வர மாட்டேங்குது. அதனால் பயந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த அக்கா கடைக்காரக்கா என்ன சொன்னாங்கன்னா, பேண்ட் போடாமல் வந்திருக்கியா? கடைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, கேரளா கிழங்கு, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிழங்கு வாங்கியிருப்பீங்க, அதனால நல்லா இருந்திருக்காது, என்னை நம்பி வாங்குமா, மோசம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரி, இன்னைக்கு அவிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி வச்சுட்டு கிழங்கு ஃபுல்லாக போட்டாச்சு. தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு விசில் வந்தோடனே என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸ்கூல் போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. பொடி இட்லி சாப்பிட்ட பேரே அப்படியே இருக்கு. வயிறு பயங்கரமாக பசிக்குது. மறுபடியும் அம்மி இன்னைக்கு பொழுதன்னையும் பொடி இட்லிலே அம்மி ஓட்டிடுச்சு. ஏமி இங்கேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பொடி இட்லி, ஸ்கூலில் போய் பொடி இட்லி, ஸ்கூலில் விட்டு பொடி இட்லி. நமக்கெல்லாம் ஒரு நேரம் மட்டும்தான், ஒரு நேரம் இல்லைன்னா காலையில் ஒரு நேரம் டிஃபனு, மதியம் எங்கிட்ட சுற்றியும் சாப்பாடு சாப்பிடணும். எனக்கு சோறு இல்லைன்னா என்னாலெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஒரு நேரம் சோறு கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்டே ஆகணும். நைட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சாப்பிடாட்டிலாம் சாப்பிடாம கூட தூங்கிடுவேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு மதியம் சோறு வேணும். இன்னைக்கு சோறை கண்ணில் பார்க்காம எனக்கு என்னத்தையோ இழந்த மாதிரியே இருக்குது. பெரியவன் என்ன சொல்லி ஏதாவது சமைக்கலானாலும் பசிக்கல வேணான்றானுங்க. அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு ஆளுக்காண்டி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் இப்படி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். நானும் சுக்குமல்லி காஃபி குடிச்சு பார்க்குறேன். இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். இருந்தாலும் வாய் சோறு தான் தேடுது. அப்புறமா என்ன பண்ண, சமைக்கவும் விட மாட்டானுங்க. ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டுறது. தம்பி இப்போ தான் சரி போய் பிரியாணியாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனேன். சோத்து முட்டை பிரியாணி வாங்கிட்டு வர்றான். ஆமாம், வாங்கிட்டு வந்தோடனே காமிக்கிறேன். அம்மி வேற பொடி இட்லி வேற சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு என்ன வேணும், இது சிக்கன் பிரியாணி வேணும்னு அம்மி வேற ஓவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானா. சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. நான்வெஜ்ஜும் 4-5 நாள் ஆச்சு சாப்பிட்டு. வீட்லேயும் செய்யலை. சரி, ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பெரியவன் வாங்க போயிருக்கேன். அதுக்குள்ளே இந்த கிழங்கு அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், வரல. சரி கிழங்கையாவது அவிச்சு சாப்பிடுவோம், பசியும் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளே வந்து அவனுக்கு பேண்ட்டை மாற்றிட்டு வந்துட்டான். கிழங்கு என்ன நிலமையில வருதுன்னு தெரில, பார்ப்போம். கிழங்கு எடுத்துட்டேன். குக்கர் மூடி திறந்துட்டேன். வடிகட்டிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணிட்டேன். முதல்லைக்கு இப்போ பரவாயில்ல, போன வாட்டிக்கு இப்போ இந்த தடவை பரவாயில்லாமல் வந்திருக்கு. ஏதோ பயந்துருச்சு போல, டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லவும் பயந்துருச்சு போல. நேர்ந்து விட்டுருவேன்னு சொன்னனால பயந்துச்சா என்னன்னு தெரில. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அம்மே இப்போ சாப்பிட்டு போனா நல்லா இருக்கு அப்படின்னா. இருந்தாலும் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பூ மாதிரி வரல. எதுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு இவ்வளோ கிழங்கு 3 பேத்துக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து செய்யணும்ல. அதனால எல்லாத்தையுமே போட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி, இப்போ அந்த கிழங்கு நம்ம தாளிச்சுக்கலாம். பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக கடுகு, லைட்டாக கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். என்ன மீ, இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா லேசாக அப்படியே ஒரு உதக்கிட்டு அப்படியே கிழங்கு போட்டு பறிச்சிடலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக
காஞ்ச மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே தம்பி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான், போய் பார்ப்போம். தம்பி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான். கிழங்கு நான் நினச்ச மாதிரி வரல, அதனால வேணாம், இனிமேல் நான் வாங்க மாட்டேன், இதோட வேணாம், வாங்க வேணாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். நான் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அதை சாப்பிட்றது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையாகவே கிழங்க நான் நேர்ந்து விட போகிறேன். 2 பேரும் ஒம்பளத்துக்கிட்டே இருக்காங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன், பேசிக்கிட்டு இருக்கல கரண்ட்டு போயிடுச்சு. இந்த ரிங் லைட்டு வேறு கழுத்து உடம்பு போச்சு. பேசிகிட்டு இருக்கல கரண்ட்டு போயிடுச்சு. சரின்ட்டு என்னடா பண்ணுறது, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே எத்தனை சோதனை தான் தாண்டி வர்றதுன்னு எனக்கே தெரியல. கரண்ட்டு போயிடுச்சு, அதான் கரண்ட் வந்துச்சு. தம்பி சோத்து முட்டை, ஐயோ கீழே போட்டு பொட்டலை, நல்ல வேலை. சோத்து முட்டை பிரியாணி. அம்மி வா, உனக்கு வேணாமா? பொட்டல், நல்ல வேலை. வா வந்து எடுத்துக்கா. ஓகே, நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். கிழங்கு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். கிழங்கு டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் சத்தியமாக வாங்கவே மாட்டேன், நான் நேர்ந்து விட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. ஒன்று மறந்துட்டேன். எந்த நாள் இனிய நாளாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.